இஸ்லாத்தின் பார்வையில் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட பல படித்தரங்கள் சிறந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், மரணித்து போனார்கள், ஞாபகப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12ல் மௌத்தா போனாங்க. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்பா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்றைய தினம் மதீனா இருண்டு விட்டது, அந்த அளவு கவலைப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்து வருடம் ஞாபகப்படுத்தினார்களா? உமர் ரலியல்லாஹு ஞாபகப்படுத்தினார்களா? இஸ்லாமிய வரலாற்றில் யாருமே ஞாபகப்படுத்தவில்லை. ஏன்? இஸ்லாத்தின் அடிப்படை ஒருவர் மரணித்து விட்டால் 3 நாட்களுக்கு மேலால் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருப்பதை தவிர, இது இஸ்லாம் தெளிவாக வைத்திருக்கிற ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை தகர்த்தெறிகின்ற பல அம்சங்களை கொண்டுதான் ஷிஆக்களுடைய வழிகட்ட சிந்தனை கர்பலாவை ஞாபகப்படுத்துவது என்பதை நானும் நீங்களும் முதல் அம்சமாக, கர்பலா முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம் உலக மட்டத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்றால் அது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு அப்பாற்பட்ட ஷிஆக்களுடைய வழிகேட்டை நிரூபித்து காட்டுகின்ற ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.